அன்பார்ந்த ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாளிலே எங்களுடைய சிந்தனைக்காக மத்தேயு நற்செய்தியினுடைய 20ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து 16ஆம் வசனங்கள் வரை உள்ள பகுதி தரப்பட்டிருக்கின்றது. மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் முதல் 16 வசனங்கள். நாட்களில் இயேசு கூறியதாவது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தாம் வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றிற்கு ஒரு தெனாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வழியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணியளவில் வந்தவர்கள் ஒரு தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் ஒரு தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள், பகல் முழுதும் வேலைப்பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் ஒரு தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்று இயேசு கூறினார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே எங்களுக்கு தாராள மனப்பான்மையை பற்றி அல்லது பெருந்தன்மை உள்ளவர்களாக நாங்கள் வாழ, எல்லோரையும் நாங்கள் சமமாக கருதுகின்றது அல்லது எல்லோரையும் அரவணைக்கின்ற ஒரு நல்ல மனப்பக்குவத்துக்குள், மனித நேயத்துக்குள் வளர எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது, அறிவுறுத்தப்படுகின்றோம். இன்றைய நாளுக்குரிய சிந்தனையை நம்ம ஆண்டவர் இயேசு எங்களுக்கு ஒரு உவமையூடாக வேலைக்கு ஆட்களை அமர்த்துவது பற்றிய ஒரு செயல் சம்பவம் ஊடாக சுவாரஸ்யமாக எடுத்து சொல்லுகின்றார். என்னுடைய சொல்லை நான் காப்பாற்றினேன் என்கின்ற ஒரு மன நிறைவை அந்த நிலக்கிழார் அல்லது அந்த திராட்சை தோட்ட உரிமையாளன் தனக்குள் ஏற்படுத்தி கொண்டான். சொன்ன சொல்லை காப்பாற்றுதல் அல்லது நான் சமனாக எல்லோரையும் நடாத்தினேன், நான் எவருக்காவது கொடுத்த வாக்குறுதியை மீறவில்லை, இது அந்த நிலக்கிழாரனுடைய நிலைப்பாடு.
நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், நாங்கள் எத்தனையோ தலைமுறையாக கிறிஸ்தவத்தில் இருப்பவர்கள் இந்த புதிய கிறிஸ்தவர்களை அல்லது அண்மையில் மறையிலே சேர்ந்தவர்களை அல்லது அண்மையிலே ஆண்டவன் இயேசுவை அறிந்தவர்களை அல்லது இறையரசை ஏற்றுக்கொண்டவர்களை நாங்கள் சில வேளைகளிலே பாரபட்சங்கள் பாகுபாடுகள் காட்டி அவர்களுக்குரிய உரிமைகளை அல்லது அவர்களுக்குரிய சமத்துவ அந்த நாங்கள் பன்முக தன்மைகளோடு அவர்களை அரவணைத்து கொள்ளுகின்ற அந்த மனநிலைகளிலே இருந்து நாங்கள் தவறுவதுண்டு. இன்றைய இந்த நற்செய்தியினூடாக இயேசு எங்களுக்கு சொல்லுகின்ற நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் முதன்மையானோர் கடைசியாவர். மனித சுபாவத்துக்கு எதிரான ஒரு செயல். எப்பொழுதும் முதல் வந்தவர்கள் முதன்மையான இடத்தை பிடிக்க அல்லது முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புவதுண்டு. ஆனால் கிறிஸ்தவத்தில் அப்படி அல்ல. கிறிஸ்து விட்டு கொடுக்கின்ற ஒரு மனப்பக்குவத்திலே அயலவர்களை நாங்கள் முன்னகர்த்துகின்ற அல்லது பிறர் பிள்ளை வளர தன் பிள்ளை தானே வளரும் என்கின்ற, மற்றவர்கள் எனக்கு முன்பாக அவர்கள் நிறைவான வாழ்வை பெறுகின்ற பொழுது என்னுடைய வாழ்வும் நிறைவாக்கப்படும். பிறர் நலத்தை செய்வதனால் நான் என் நலத்தை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ள எனக்கு இன்றைய மறையில் உண்மையான யதார்த்தம் தரப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எங்களுடைய மனித வாழ்க்கையில், குறிப்பாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில், இந்த பழைய அல்லது புதிதாக மறையிலே சேர்பவர்கள் மட்டில் நடக்கின்ற, குறிப்பாக இந்த ஆலய வழிபாடுகளில் அல்லது சமூக செயற்பாடுகளில் அல்லது சமூக பங்களிப்புகளில் நாங்கள் நடந்து கொள்ளுகிற விதம், அண்மை காலங்கள் எங்களுடைய பகுதிகளில் இன்னும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், அல்லது கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பிரிவினை சபைகளுக்கு அல்லது வேறு சபைகளுக்கு சென்று மீண்டும் எங்களுடைய மறையை தேடி அல்லது கத்தோலிக்க விசுவாசமே சத்திய வேதம் என்று ஏற்று வருகின்ற அந்த சகோதரர் மட்டிலே இந்த ஒரு பிரேக் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் வெளியில் போயிட்டு திரும்பி ஒருவர் வருவாராயிருந்தால் அவருக்குரிய இடத்தை நாங்கள் கொடுக்கிறதிலையும் கொஞ்சம் பின்னடிப்பு காட்டுறது. நாங்கள் அதை நல்ல மனதோடு செய்ய விரும்புகிற இல்லை. இங்கே முக்கியம் என்னவென்று சொன்னால், எங்களை விட்டு பிரிந்து சென்றது அல்ல, மனம் மாறி திருந்தி உண்மையை அறிந்து எது நியாயம், எது சரி, எது சத்திய வேதம், எது நிலைவாழ்வுக்குரியதென்ற அந்த வெளிப்படுத்தலிலே, இறை ஏவுதலிலே, ஆவியாரின் தூண்டுதலிலே அந்த மக்கள் மீண்டும் எங்களுக்குள் வருகின்றார்கள் என்று சொன்னால் நாங்கள் அவர்களுக்குரிய இடத்தை கொடுக்க வேண்டும். அவை வடிவாக இன்றைய இயேசு சொல்லுவார், காலையிலே வேலைக்கு ஆக்களை அமர்த்த சென்றவர் ஒரு தெனாரியம் என்று அவர்களோடு ஒப்பந்தம் பேசினார். மீண்டும் வெவ்வேறு நேரங்களிலே 9 மணிக்கு, 12 மணிக்கு, 3 மணிக்கு என்று சென்றவர் அங்கே வேலைக்கு ஆட்களை சேர்த்து கொண்டார். மாலை 5 மணி அளவிலும் வெளியே சென்றவர் அங்கே ஒரு சிலர் நிற்பதை பார்த்து அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கின்றார். எல்லோரும் வந்து இங்கே வேலை செய்தார்கள். திராட்சை தோட்டத்திலே பணி நடந்தது. அதற்குரிய கைமாறு சம்பாவனை கொடுக்கப்பட வேண்டிய நேரம் வந்த பொழுது இந்த வடிவாக அந்த நிலக்கிழார் தன்னுடைய மேற்பார்வையாளரிடம் சொல்லுவார், இறுதியில் வந்தவர்களிலிருந்து முதலில் வந்தவர்கள் வரை, அவை கடைசியாக வந்தவர்களில் தொடங்கி முதல் வந்தவர்கள் மட்டும் கொடுத்து முடி. அங்கேயும் பார்க்கணும், இந்த கடைசியாக வந்தாக்கள் முதல்ல வந்து சம்பளத்தை வேண்டாம், அவங்க முதல் வீட்டாக போயிடுவேன். அவருடைய இந்த தாராள மனப்பான்மையோட அந்த உச்ச கட்டம் வடிவாக வெளிக்கொணரப்படுகின்றது இயேசுவினாலே. கடைசி 5 மணி போல் வந்தவியல் முதல்ல வந்து சம்பளத்தை பெற்றுட்டு அவியல் முதலே வீட்டுக்கும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை.
இறுதியாக வந்தவர்களுக்கு அப்புறம் 3 மணிக்கு 12 மணிக்கு 9 மணிக்கு வந்த ஆட்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு கொடுக்க இந்த காலையில் வந்தவர்கள் நினைத்தார்கள், ஐயோ எங்களுக்கு சில கொஞ்சம் கூட கிடைக்கு போல தான் எங்களை கடைசி மட்டும் வச்சிருக்கிறவண்டு. ஆனால் அங்கே வேறு நடந்தது வேறு. அவை மனித சுபாவத்தில் அவர்கள் முணுமுணுத்தார்கள், புறுபுறுத்தார்கள், தங்களுடைய மன அதிருப்தியை வெளிப்படுத்தினார்கள். இது அந்த நிலக்கிழாருடைய அந்த உரிமையாளருடைய காதில் விழுந்தது. அவர் வடிவாக நண்பா அல்லது சகோதரா என்று அழைத்து சொல்லுவார், என்னட்ட இருக்கிற ஆசை, என்னட்ட இருக்கிற செல்வத்தை நான் எனக்கு பணி செய்கிற ஆக்கள், எனக்கு வேலை செய்கிற ஆக்களுக்கு எப்படி கொடுக்க வேணுமென்று நான் விரும்பியபடி செய்ய முடியாதா? நான் உங்களோட மேற்கொண்ட ஒப்பந்தம் என்ன, காலம்புற வந்தால் பின்னேறம் வரைக்கும் எனக்கு இங்கே எங்களுக்கு உதவி செய்தால் இந்த ஒரு தெனாரியம் அது உமக்கு தரப்பட்டிருக்கு, சொன்னதன்படி தரப்பட்டு. பிறகு வந்தாக்கள் பிந்தி வந்தாக்களுக்கு ஒவ்வொரு வாழ்க்கை பிரச்சனைகள், கஷ்டங்கள், இயலாமைகள், இல்லாமைகள் அல்லது பிந்தி வருவதற்குரிய நியாயப்பாடுகள் இருக்கலாம். ஆனாலும் அவர்களோடு இவ்வாறு நடந்து கொள்வது என்பது என்னுடைய விருப்பம். இதிலேயே நீங்கள் பொறாமப்படுகிறீர்கள், எரிச்சல் படுகிறீர்கள், சினம் கொள்கிறீர்கள். நான் என்னுடைய விருப்பப்படி அவர்களுக்கு செய்வே நீங்கள் விரும்பவில்லையா? அவை மனம் சோர வேண்டாம், மனம் தளர வேண்டாம். இந்த நிலக்கிழார் அல்லது இந்த திராட்சை தோட்ட உரிமையாளர் இன்னும் ஒரு நல்ல பண்பை வெளிக்கொணர்வார் என்னவென்று சொன்னால், 5 மணியளவிலும் வெளியே சென்று தன்னுடைய வேலைக்கு ஆட்களை தேடுகின்றார் என்றால், வெளியே இருப்பவர்கள் யாராவது 5 மணியளவிலாவது ஒரு அற்ப சொற்ப நேரம் வேலை செய்து ஒரு அற்ப சொற்ப பணத்திலாவது தங்களுடைய நாளாந்த தேவைக்கு, குடும்ப தேவைக்கு எதையாவது செய்ய முடியுமா என்ற அந்த ஏக்கங்களோடு இருந்தவர்கள் அவருடைய இதயங்களை இழந்து விடாமல் அல்லது மனம் சோர்ந்து விடாமல் அல்லது உள்ளம் துவண்டு போகாமல் அவர்களுக்கும் இந்த இறுதி 1 மணித்தியாலத்திலாவது ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற, ஒரு எதிர்பார்ப்பை, எதிர்நோக்கை கொடுக்கின்ற அந்த நல்ல மனப்பக்குவம் அங்கே வெளிப்படுத்தப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இங்கே வேலைக்கு காலையில் வந்தவர்களாக இருக்கலாம், 9, 12, 3 மணியளவுகளில் வந்தவர்களாக இருக்கலாம், 5 மணியளவில் வந்தவர்களாக இருக்கலாம். எல்லோரும் அர்ப்பணத்தோடு வேலை செய்தார்கள். தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு ஏற்ப தங்களை உபந்தளித்தார்கள் அந்த பணியிலே, வேலையிலே. அவை அவர்களுக்குரிய ஒரு நல்ல கைமாறு சம்பாவனை அங்கே சமத்துவத்திலே கொடுக்கப்படுகின்றது. நாங்களும் மனம் மாறி திருந்தி கடைசியானவர்களையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற அல்லது எங்களை விட கீழானவர்கள், தாழ்வானவர்கள் அல்லது குறைவாக வேலை செய்பவர்கள் என்று எண்ணுபவர்களையும் நல்ல மனதோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனப்பக்குவத்துக்குள் வளர இன்றைய நாளுக்குரிய சிந்தனை தரப்படுகின்றது. இன்றைய நற்செய்தி எங்களை அழைக்கின்றது. இந்த சிந்தனைகளிலே, தியானங்களிலே எங்கள் வாழ்வை முன்னெடுக்க இன்றைய நாளை பயன்படுத்துவோம். உங்களுக்கு இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.